மாவட்டம் வளர்ச்சி பணிகளை குறித்து விரிவுபடுத்த எஸ்பி வேலுமணி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளார். கோவை சட்டமன்ற உறுப்பினர் எஸ்பி வேலுமணி கோவை மாவட்ட மக்களை பாதிக்கும் முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்துள்ளார். அதில் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திறந்த இருதய அறுவை சிகிச்சை நிறுத்தப்பட்டிருப்பதை மீண்டும் தொடங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரியுள்ளார். திருப்பூர், நீலகிரி, பாலக்காடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் நோயாளிகள் சிகிச்சைக்கு வருகின்றனர் என்பதால் ஏழை மற்றும் தொழிலாளர்கள் மக்களுக்கு இது மிக அவசியமான சேவையாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாநகராட்சியில் குடிநீர், பாதாள சாக்கடை கட்டணம் மற்றும் வைப்பு தொகை பல மடங்கு உயர்த்தப்பட்டிருப்பது, மீண்டும் கட்டண உயர்வுக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது பொதுமக்களை பெரும் சிரமத்திற்கு உள்ளாக்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ட்ரோன் சர்வே அடிப்படையில் சொத்து வரி கூடுதல் விதிப்பு திரும்ப பெற வேண்டும் என்று கோரினார். வெள்ளலூர் குப்பை கிடங்கு பிரச்சினை தொடர்பாக வெளியூரில் இருந்து குப்பை கொண்டு வருவதால் சுற்றுப்புற மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். நோய் தொற்று அபாயம் அதிகரிக்கிறது. எனவே குப்பை பிரச்சினைக்கு அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். அதேபோல் குடிநீர் விநியோகம் சீராக வழங்கப்படவில்லை என்றும், போதுமான அளவு நீர் கிடைத்தாலும் 4-5 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே வழங்கப்படுகிறது என்றும் குற்றம் சாட்டினார். 24 மணி நேரமும் குடிநீர் திட்டம், பாதாள சாக்கடை மற்றும் கேஸ் பைப்லைன் பணிகள் காரணமாக சாலைகள் மோசமான நிலையில் உள்ளதாகவும் அவற்றை விரைந்து சீரமைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். போக்குவரத்து நெரிசல்கள் குறைக்கும் வகையில் வெள்ளலூரில் தொடங்கிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் பணிகளை மீண்டும் துவக்க வேண்டும் என்றும், நீர்நிலைகளில் ஆகாய தாமரை மற்றும் கழிவுநீர் கலப்பு பிரச்சனையை அகற்ற சீரான பராமரிப்பு செய்யப்பட வேண்டும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் மதுக்கரை மரபாலம் பணிகள் மந்தமாக உள்ளது, அதனை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும், ஆனைமலை ஒன்றியத்தில் கம்பாலம்பட்டி கூட்டு குடிநீர் திட்டம், பில்லூர் 3வது குடிநீர் திட்டம், SIHS காலனி, ரயில்வே மேம்பாலம் உள்ளிட்ட பணிகள் விரைந்து நிறைவேற்றிட வேண்டும் என கூறியுள்ளார். மேலும் விவசாயிகள் தங்கள் நிலங்களில் சொந்த பயன்பாட்டிற்காக மண் எடுத்துக்கொண்டதற்காக அபராதம் வழக்கு பதிவு செய்வது ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டத்தில் பொதுமக்கள் வாழ்வை நேரடியாக பாதிக்கும் அடிப்படை வசதிகள் மற்றும் முக்கிய வளர்ச்சி திட்டங்களில் ஏற்பட்டுள்ள சுணக்க நிலையை விரைந்து செயல்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என MLA எஸ்பி வேலுமணி தனது மனுவில் வலியுறுத்தியுள்ளார். யானை அடைத்து அட்டுக்கல் பகுதியிலே இறந்து விட்டார். அதே போல நம்முடைய தொண்ணாம்புத்தூர் ஒன்றியம் நரசிபுரத்தில் பார்த்தீங்கன்னா பத்ரகிரி கவுண்டர் என்று அவர் வீட்டுக்கு வெளியில் இருக்கும் பொழுது யானை அடித்து ஒரு கால் முழுமையாக எடுக்கப்பட்டு இன்னொரு காலும் டேமேஜ் ஆகி உடம்பு ஃபுல்லாக கடுமையான பாதிக்கப்பட்டு கங்கா மருத்துவமனையில் இருக்கார். இப்போ நான் அவங்க போய் நேரம் பார்த்துட்டு வரேன். இது சம்பந்தமாக யானை சர்வசாதாரணமாக ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கிங் நம்ம மனிதர் போகிற மாதிரி ஊருக்குள்ளேயே நீங்கள் போயிருப்பீங்க. அந்த வீடியோலாம் நீங்கள் தான் எல்லா பக்கம் எல்லாம் காமிச்சிங்க, நம்ம ப்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட்டிருந்தீங்க. தொடர்ந்து இந்த யானைகள் தொந்தரவு கடுமையாக இருக்கிறது. அதுக்கு நம்முடைய அதிமுக ஆட்சி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அகழி வெட்டி நம்ம நடவடிக்கைகள் எடுத்தோம். அகழி வெட்டினா கூட அதையும் கூட அப்படியே யானை அதுக்கப்புறம் வரைகின்ற காலத்தில் அப்படியே அந்த குழியெல்லாம் மூடிட்டு தாண்டி வரக்கூடிய சூழ்நிலை, மின்வேலி அமைச்சா கூட அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது. அதனால நம்ம ரயில் தண்டவாளம் கர்நாடகாவில் அதே போல கேரளாலெல்லாம் போட்டிருக்காங்க, அது மாதிரி போட வேண்டும் என்று நேரடியாக அதிகாரிகளை கூட்டு போய் பார்த்து அதுக்கு என்னுடைய சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து கூட 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அரசாங்கம் அதுக்கப்புறம் முன்னாடியெல்லாம் பார்த்தாங்க. அதிகாரிகள் பார்த்துட்டு சம்மந்தப்பட்ட சில அமைச்சர்கள் பார்த்துட்டு கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கிட்டோம்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த நிதி ஒதுக்கப்பட்டு அந்த வேலையை ஆரம்பித்து ஓரளவுக்கு முடிச்சிருந்தா இந்த இறந்துக்க மாட்டாங்க, இந்த விபத்தால் நடந்திருக்காது, யானை உள்ள வந்திருக்காது. அது அப்படியே கிடப்பில் போட்ட மாதிரியே இருக்கும். அதுதான் இப்போ கலெக்டர்கிட்ட நம்ம எடுத்து சொல்லிட்டு வந்தோம். அவங்க சொன்னதுமே நம்ம சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் உடனடியாக கொடுத்துட்டோம். நிதி நாங்கள் கொடுத்தோம். மீதி அரசாங்கம் ஒதுக்க வேண்டிய நிதி ஒதுக்கி கொடுத்துருந்தா இன்னைக்கு உயிர் போகாது. தொடர்ந்து அங்கே இருக்கிற மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தினமும் யானை அங்கே நின்றுருக்கு. 2 யானை, 3 யானை, 5 யானை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த தொண்ணாம்புத்தூர் சுற்று வட்டார பகுதியில் தாடியூர், நரசிபுரம், வெள்ளிமலை போன்ற பகுதிகளெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த அத்தனை பகுதியில் இப்போ மெயினாக இங்கே பாலக்காடு மெயின் ரோடுகள் வருது. ஆகவே இது மிக அச்சுறுத்தலாக விவசாய பயிர்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு உயிருக்கு மிக அச்சுறுத்தலாக தொடர்ந்து ஒரு 10 நாள் 15 நாளுக்கு ஒரு உயிர் போயிட்டே இருக்கு. ஆகவே இந்த அரசு
மெத்தன போக்கா இருக்காங்க. அதான் கலெக்டர் சொன்னாங்க, கண்டிப்பா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. இப்ப வந்து நீதியரசர்கள்லாம் 5ஆம் தேதி வந்து சம்பந்தமா ஒரு கமிட்டி வர்றாங்க. அதுலயும் விவசாயிகள் அதே போல எங்களுடைய சேர்மன் எல்லாரும் போய் வந்து மனு கொடுக்க போறாங்க. இனியாவது அரசு வந்து உடனடியாக தலையிட்டு நம்ம வந்து இறந்ததுக்கு அப்புறம் நிவாரணம் கொடுக்குறோம் போய் பார்க்குற அரசு தவிர அது இனிமேல் அந்த இறப்பு வரக்கூடாது, பயிர்கள் சேதமாகக்கூடாது. இன்னைக்கு தொண்டாமுத்தூர் மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் அதே போல பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் போன்ற தொகுதிகளிலையும் இன்னைக்கு கடுமையான பிரச்சனை இருக்குது. ஆகவே கோயம் மாவட்டத்தில் இந்த சொந்தமாக இருக்கிற யானைகளை உடனடியாக அப்புறப்படுத்தணும். இங்கே கூட அந்த ஒரு யானையை அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதே போல அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளும் பொதுமக்களும் யானை நேராக ஊருக்குள்ள வந்து எல்லா வீடுகள்லாம் வந்து வீடுகளில் பார்த்தீங்கன்னா இடிச்சு நிறைய வீட்டெல்லாம் சேதம் பண்ணிட்டு போயிருக்குது. அதே போல உயிருக்கு சேதம் பண்ணி உயிரெல்லாம் போயிருக்கு. அந்த நேரத்தில் தொடர்ந்து நடக்குதுன்னு சொல்லி போட்டு பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு வந்து முடியாம அன்னைக்கு சாலை மறியல் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சு தான் அப்போ சில அதிகாரி போயிருங்க. அதிகாரி போனது டிஎஃப்ஓ தான் கண்டிப்பா வரும்னு சொல்லியிருக்காங்க. டிஎஃப்ஓ வரும்னு சொன்னதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் கழிச்சு டிஎஃப்ஓ போயிருக்காரு. கோயம்புத்தூர் இருக்கிற டிஎஃப்ஓ ஃபர்ஸ்ட் மக்களையும் மதிக்கிறது இல்லை, அதிகாரிகளையும் மதிக்கிறது இல்லை, விவசாயிகள் யாரையும் மதிக்கிறது இல்லை, வேலையை செய்யறது இல்லை. அவர் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு போயே வேற மாதிரி பேசியிருக்காரு. அதே இப்போ கலெக்டர் அதையும் நான் கம்ப்ளைண்ட்டாக சொல்லிட்டு வந்தேன். அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட கடுமையான இதில் நாங்கள் அப்படிதான் பண்ணுவாங்க மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு அரசு அதிகாரிகளுக்கு மக்கள் வரி பணத்தை சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் இது நியாயமில்லை அப்படி நடந்துக்கிறது. உடனடியாக அந்த டிஎஃப்ஓ இல்லாட்டி அரசு உடனே தலையிட்டு அவர் மாற்றி நல்ல அதிகாரி போடுங்க, இல்லாட்டி அவரையே நீங்கள் திருத்தி நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. மக்கள் உயிர் போயிட்டு இருக்குது, பயிர் சேதமாயிருக்கு, யானை ஊர்கள் வந்து அவங்க எடுக்கணும். இதுக்கு முன்னாடி நாங்கள் இருக்கும்போது அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது வண்டி வாங்கி கொடுத்துருந்தோம், டீம் போட்டிருந்தோம் எல்லாமே. இப்போ வேட்டை அந்த தடுப்பு காவலர் வேட்டை தடுப்பு காவலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தாம இருக்கு. அதே போல நிறைய லைட் கொடுத்து அது நிறைய பல்ல கொடுக்கறது இல்லை. அதே போல பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம கொடுத்த வண்டி ரிப்பேர் ஆகி வழியில் நின்றது. இப்போ போற அதிகாரிகளுக்கே ஃபாரஸ்ட் அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு. அந்த வண்டி இடையில இருந்து என்ன யானையை தொடரும் போது ஆகவே கூடுதல் வண்டியும் போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே இருக்கிற வண்டி ரிப்பேர் பண்ணி தரணும். தொடர்ந்து அங்கே டீம் அங்கே இருக்கணும். அதே போல சம்பந்தப்பட்ட அன்னைக்கு வந்து ஒரு யானையை வந்து அப்புறப்படுத்துன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இதுவெல்லாம் நடவடிக்கை எடுத்து மட்டும் அது உடனடியாக அதையும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். குறிப்பா தடுப்பு வேலி உடனடியாக அரசாங்கம் அதுக்கு தலையிட்டு உடனடியாக அதை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை கொடுத்துருக்கு. அதே போல கோவை மாவட்டம் இதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே வந்து பார்த்துருந்தோம். அதிகமான நம்ம நிதி ஒதுக்கி நம்ம தந்த பாலங்கள் வெஸ்டர்ன் பைபாஸ் நிறைய நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் இருக்கும்போது நாங்கள் எல்லாம் அமைச்சராக இருக்கும்போது அதிகமான நிதி ஒதுக்கணும். அந்த வேலைகள்லாம் முடியாமல் இருக்குது. வேகமாக அந்த வேலைகள் முடிக்க வேணும். அதே போல் நாங்கள் இருக்கும்போது நிறைய சாலைகள் டேமேஜ் ஆயிருக்கு. பைப் லைன் தோண்டும் போது யூஜிடி தோண்டும் போதெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணிட்டாங்க. அதையும் வேகமாக நிதி ஒதுக்கி முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டியில எல்லாம் அவ்வளவு அற்புதமாக பண்ணி வச்சிருந்தோம். இந்த ஆகாய தாமரைகள் அப்படி இருக்கு. அதையெல்லாம் இந்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும். அதே போல மருந்து அடிக்கிறது இல்லை. இப்போ மழையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தொற்று நோய் வருது, மருந்து அடிக்கிறது இல்லை. அதையெல்லாம் வந்து உடனடியாக மருந்து அடிக்கணும், ஆகாய தாமரை எடுக்க வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வெள்ளூர் குப்பை கிடங்குல நம்ம இருக்கும்போது மருந்து அடிச்சு இந்த நாற்றம், அதாவது அந்த எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வீசுது, நோய் அதிகமாக பரவுது. 15 கிலோமீட்டருக்கு இன்னைக்கு அந்த ஸ்மெல் வருது. அதையும் உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வச்சோம். அதே போல வெள்ளூர் குப்பை இப்போ கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குப்பையெல்லாம் வந்துருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் இருக்குது, திருப்பூர்ல அங்கே இருக்கு கிணங்கு இருக்குது, அங்கே வந்து நம்ம இடம் பிடிச்சி பண்ணணும். அங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் குப்பை வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அது கலெக்டர் அப்படி இல்லை இல்லைன்னு சொன்னாரு. அப்படி ஒரு எல்லாரும் ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆகவே இங்க இருக்கிற குப்பையே நீங்க சரியா பார்க்க மாட்டேங்கிறீங்க, அதை உடனே சரி பண்ணுங்க. அதே போல அங்கங்க அந்த பகுதியில திருப்பூர் பகுதியில் அங்க வந்து நீங்க தனியாக குப்பை கிணங்கு ஏற்பாடு பண்ணி அங்கே இருக்குது, அது அந்த மாதிரி அந்த குப்பைகள் அங்கே போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதே போல கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இப்ப எந்த வேலை நடக்கிறது ஆனால் மாநகராட்சியில வரி மேல் வரி போட்டிருக்காங்க, அதையெல்லாம் உடனடியாக ரத்து பண்ண வேண்டும். அதே போல இன்றைக்கு டிராபிக் அதிகமா இருக்கு. அதுக்கு தான் வெள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து அப்ப நம்ம பண்ணோம், அது 40% நடந்து முடிஞ்சு அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த பேருந்து நிலையம் வேலையை ஆரம்பிச்சு இங்க இருக்கக்கூடிய நெரிசலை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருந்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் இவர்கள் இதுவரையிலும் மெத்தன போக்கா இருக்காங்க. இதெல்லாம் செய்ய போறதா தெரியல, ஆனால் செய்ய வேண்டும் சொல்லியிருக்கோம். இல்லாட்டி கண்டிப்பாக 6 மாதங்கள் கழிச்சு ஆட்சி மாற்றம் வரும், எடப்பாடியார் முதலமைச்சராக வரும் பொழுது கண்டிப்பாக விடுபட்ட வேலையெல்லாம் செய்வோம். எப்படி கிட்டத்தட்ட
50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை கோவை மாவட்டத்துக்கு சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குண்டு திட்டம், அத்திக்கடை திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம் என்று அதிகமான திட்டங்களை கோவை மாவட்டத்துக்கு தந்தோம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எந்த வேலையும் நடக்காம இருக்குது. மீண்டும் எடப்பாடி முதலமைச்சர் வரும் பொழுது விடுபட்ட திட்டங்களை எல்லாம் நாங்கள் மீண்டும் செய்வோம். நன்றி. எழுச்சி பயணம் மறுபடியும் இந்த வார இறுதியில கோவை ஆமா, கோயம்புத்தூருக்கு 9ஆம் தேதி வராரு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று 9ஆம் தேதி வராரு. 9ல இருந்து 13 வரையில் இங்கதான் இருக்காங்க. இங்க திருப்பூர் 2 மாவட்டத்துக்கு வராங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எழுச்சியான முறையில் மக்கள் திரண்டு வந்து இந்த திமுக ஆட்சி கண்டிப்பா வீட்டுக்கு போகணும், நீங்க தான் முதலமைச்சர் வரணும், மக்களே வந்து வரவேற்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதி கூட்டமும் அதிகமாயிட்டு இருக்கு. மக்கள் மிகுந்த வரவேற்பு தந்து கொண்டிருக்காரு. கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும்.